எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சேவியா ஓடாத. குழந்தைய பாத்துக்க. சரிம்மா. வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பருங்க. சிம்பிளி சூப்பர். வண்டர்ஃபுல். பொண்ணை விடுவா. ஏதோ மோகம், ஏதோ தாகம். நேத்து வர நினைக்கலையே. ஆசை வித முளைக்கலையே. சேதி என்ன பண்ணக்கிளியே. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னால என்ன பொறுக்க முடியாது. நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணமாகி எல்லாமே ஆயிடுச்சு. அதனால என்ன? உங்களுக்கு வயசாகியும் எதுவுமே ஆகலையா? சீ. இதுக்கு மேலேயும் நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க செய்யறதை செஞ்சுக்கங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அப்படியா? சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவில என் தம்பி காணாம போயிட்டான். அவன மாதிரியே இருக்குப்பா உன்னை பார்த்தா. தம்பி தம்பி தம்பி. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா அக்கா தம்பி. இளவு உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. அம்மா அம்மா அப்பா. வகை வகையா சாப்பிட்டதெல்லாம் இப்படி புகை வகையா போயிடுச்சே. தான் ஆடலனாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. தம்பி பாசத்தை உன் கண்ணிலேயே காட்டுறியப்பா. இல்லக்கா, நீ எவ்வளவு வெயிட் இருப்பக்கா? சுமார் ஒரு 70 கிலோ இருப்பேன். ஐயோ, அவ்வளவு வெயிட்டையும் போட்டு இப்படி கால்ல போட்டு அமுக்குறியாக்கா? அக்கா என்னங்க என்னங்க ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு பெருசா பார்ட்டி வைக்கிறீங்களே, குழந்தையோட பிறந்தநாள் வருதே அதுக்கு? குழந்தையோட பிறந்தநாள் பார்ட்டியும் என்னோட ப்ரமோஷன் பார்ட்டியும் ஜூன் 6 அன்னைக்கு கொண்டாட ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நீ ஒரு பார்ட்டி தர. ஓகே? அதுவும் பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு தான்.
அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாதர் மாஃபி, ஃபாதர் மாஃபி, சீக்கிரம் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். சார், உங்க வீட்டு வேலைக்காரி தற்கொலை செஞ்சுக்கிட்டது என்ன காரணமா இருக்கும்? சார், அந்த அம்மாவுக்கு பைத்தியம் ஏதாவது? சார், அந்த அம்மா போதை மருந்து சாப்பிடுவாங்களா? சார், வேலைக்காரி கல்யாணம் ஆனவங்களா? சார், அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது தப்பான? ஸ்டூபிட். ஐம் சாரி. சார், தற்கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். சார், ஃபாதர் மர்ஃபின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் வரேன். சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல சார். ரொம்ப அர்ஜென்ட்டா தனிப்பட்ட முறையில் உங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே, யூ மே கோ. குட் மார்னிங் ஃபாதர். நம்ம கிட்ட நேரம் அதிகம் இல்ல. நான் சொல்றது நீ கேட்கணும். நீ இயேசுவை முழுமையா ஏத்துக்கணும். இப்பவே நீங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு. அப்படி ஏத்துக்கிட்டாதான் நம்மளால போராட முடியும். அது சாதாரண குழந்தை இல்ல, சாத்தானோட குழந்தை. உன் வீட்டு வேலைக்காரி செத்தது முதல் பலி. அதுவும் அழிவோட ஆரம்பம். உன் உடமைகள் அத்தனை அவனுக்கு சொந்தமாகிற வரைக்கும் இது தொடரும். உன் குடும்பம் அழியும். ஃபாதர், நம்பு ப்ளீஸ், என்ன நம்பு. ஒரு உண்மையான கிறிஸ்தவ சொல்றேன், நீ என்ன நம்பித்தான் ஆகணும். உள்ள வரும்போதே கதவை லாக் பண்ணிட்டேன். ஹலோ, செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க ப்ளீஸ். உன் குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததை என் கண்ணால பார்த்தேன். ப்ளீஸ் சார், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனி ப்ராப்ளம்? ஜஸ்ட் மினிட். உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னை காப்பாத்தணும். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். என் குழந்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எல்லாமே. அந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேன். என் மனைவியவா? இல்ல, அதோட அம்மாவை. என் மனைவி பத்தி தானே சொல்றீங்க? இல்ல ஆண்டனி, அதோட அம்மாவை. என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆண்டனி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆண்டனி, ப்ளீஸ் ப்ளீஸ். சார், டோர் பூட்டியிருந்தது, அதனாலதான். இவரை வெளியில கூட்டிட்டு போங்க. ஆண்டனி, தயவு செய்து நான் சொல்றத நம்பு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டனி, ப்ளீஸ். ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர்.